திருப்பத்தூர் அருகே இறந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல வழிவிடாமல் தடுத்து நிறுத்திய மாற்று சமூகத்தினரை கண்டித்து குரவன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அமுதுஜீவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுதுஜீவன், இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து பஞ்சனம்பட்டி பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குறவையின மக்கள் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ரங்கன் மகன் ராஜ்குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத நேற்று உயிரிழந்தார். இறந்தவரின் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் போது மாற்று சமுதாயத்தை சுடுகாட்டுக்கு வழியாக எடுத்துன்னு போகக்கூடாது, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் என கூறி தடுத்து நிறுத்தினார். அதனால ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குறவையின மக்கள் பார்த்தீங்கன்னா சடலத்தை அமர்ந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால அறிந்த அந்த கிராமிய போலீசார் பார்த்தீங்கன்னா அறிந்து ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் கைவிடப்பட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கலந்து சென்றாங்க. மேலும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் சாரையாக அணிவைத்து நின்றது. இதனால் அப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுதுஜீவன். திருப்பத்தூர் அருகே இறந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல வழிவிடாமல் தடுத்து நிறுத்திய மாற்று சமூகத்தினரை கண்டித்து குரவன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அமுதுஜீவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுதுஜீவன், இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்து பஞ்சனம்பட்டி பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குறவையின மக்கள் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ரங்கன் மகன் ராஜ்குமார் என்பவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத நேற்று உயிரிழந்தார். இறந்தவரின் சடலத்தை அடக்கம் செய்வதற்காக சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் போது மாற்று சமுதாயத்தை சுடுகாட்டுக்கு வழியாக எடுத்துன்னு போகக்கூடாது, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் என கூறி தடுத்து நிறுத்தினார். அதனால ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குறவையின மக்கள் பார்த்தீங்கன்னா சடலத்தை அமர்ந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால அறிந்த அந்த கிராமிய போலீசார் பார்த்தீங்கன்னா அறிந்து ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் கைவிடப்பட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கலந்து சென்றாங்க. மேலும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் சாரையாக அணிவைத்து நின்றது. இதனால் அப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுதுஜீவன்.